முன்மாதிரிகளோட அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும்ன்றது 3வது குறிக்கோள். 4வது என்னோட சொந்த பார்ட்டி நான் ஆரம்பிக்க போறேன். இன்னொரு பார்ட்டியில நான் நிச்சயமா போய் சேர மாட்டேன். எனக்கு சேர்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம பண்றது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா சொந்தமான பார்ட்டி ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல வர சட்டமன்ற தேர்தல்ல சென்னையில 16 தொகுதி இருக்கு. சென்னையை சுத்தி 4 தொகுதி சென்னை மாதிரியான தொகுதி, மொத்தம் 20 தொகுதியில கண்டிப்பா குறைவாக 5 பேர் நல்லா படித்த, நல்ல குடும்பத்தில் நல்ல வாழ்க்கை நடத்தின, ஒழுக்கம் உள்ள, நல்ல மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணம் உள்ள இளைஞர்களை பிரதிநிதிகளாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லுகிறேன். அதாவது இந்த இலவசம் பத்தி கொஞ்சம் சொல்ல, நான் மத்தவங்களை தாக்குறது எனக்கு பிடிக்காது. நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம்ன்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப நீங்க பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு அம்மாவை அடிச்சு கொலை பண்றாங்க, குடிச்சிட்டு வைஃப் அடிக்கிறாங்க, குடிச்சிட்டு குழந்தைங்களை அடிக்கிறாங்க, குடிச்சிட்டு கத்தின்னு இருக்கிறாங்க. அதனால குழந்தைங்க படிக்க முடியறது இல்ல. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வர்க்கத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு சந்தோஷத்துல இருக்கலாம். ஆனா உங்க பசங்க 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. அப்ப கஷ்டப்படும் போது எங்க அப்பா குடிச்சிட்டு விளையாட்டா பண்ணாரு, என்னால படிக்க முடியலன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி நொந்துற அளவுக்கு நீங்க யாரும் ஆளாக கூடாதுன்றது என்னோட எண்ணம். அதாவது ஏதோ ஒரு டிவி ஆட்ல இந்த 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அடிப்படையில 108 ஆம்புலன்ஸ் இந்த எமன் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்கன்ற மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி நிறைய அங்கங்க மக்களை அட்டாக் பண்ணது ஆம்புலன்ஸ் காப்பாத்துது. நான் கேக்குறேன், இந்த டாஸ்மாக்ல என்ன பூஸ்டா கொடுக்குறீங்க மக்கள் நல்லா டெம்பா இருக்கிறதுக்கு, இல்ல ஹார்லிக்ஸ் கொடுக்குறீங்களா? அங்க எமன் அட்டாக் பண்ணாதா? கொஞ்சம் கூட தெரியாதா? நீங்க லிமிட்டா எடுத்துப்பீங்க உங்க வீட்டுல. இந்த மக்களுக்கு தெரியாது. அது நல்ல வழியில எடுத்துன்னு போங்க மக்களை, கெட்ட வழிக்கு எடுத்துன்னு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 10 குடும்பங்கள்ல 10 இளம் விதவைகள், உங்களுக்கு உங்க பகுதியும் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இளம் விதவைகள் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இளம் விதவைகளுக்கு ஏதோ உதவி தொகை கொடுக்கறாங்க, விதவைகளுக்கு உதவி தொகை கொடுக்கறாங்க. ஆனா ஏன் அவங்க விதவை ஆனாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா அவர் குடிச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், நுரையீரல் ஃபெயிலியர் ஆயிருக்கும், இல்லனா எங்கன்னா உழுந்து அடிபட்டு செத்து போயிருப்பார். 13,000 கோடி டாஸ்மாக்ல மட்டும் லாபம். என்ட்ரிகான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துன அந்த ஸ்கீம். அதுல நடக்கிற கொடுமையா கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமை. கிராமப்புறங்கள் பார்த்தா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ரீசன் ஏன் விலைவாசி ஏறி இருக்குன்னா அந்த ஸ்கீம் தான் ரொம்ப முக்கியமான ரீசன். நீங்க கிராமத்துல உங்க சொந்தக்காரங்களா இருந்தா கேட்டு பாருங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கிறாங்களான்னு கிடைக்கவே மாட்டாங்க. அதாவது குத்துன இடத்தையே குத்தின்னு இருப்பாங்க 100 நாளைக்கு. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தலையில 100 ரூபாய் அந்த திட்டத்துல கொடுக்குறாங்களாம், அதுல 40 ரூபாய் நடுவுல எடுத்துறாங்க, மீதி 60 ரூபாய் போகுது. அந்த 60 ரூபாய் வச்சு அவர் என்ன பண்றாரு, சாயங்காலம் டாஸ்மாக்ல எடுத்துன்னு போய் கொடுத்துறாரு. கவர்மெண்ட் காலையில கொடுக்கறத சாயங்காலம் டாஸ்மாக்ல வாங்கிடுவாங்க. இது என்ன நல்ல ஸ்கீமா? இது யோசிச்சு பாருங்க. 13,000 கோடினா தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 7 கோடி பேர் இருப்பாங்களா? 7 கோடி பேர்ல எத்தனை பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க? மக்களே சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம இல்ல. 4 கோடி அவ்வளவு பேர்லாம் இல்லப்பா, அவ்வளவு பேர் இருக்காங்க. விமன் எல்லாம் இருக்காங்க, பெண்கள் எல்லாம் இருக்காங்க. பெண்கள்ல 3.5 கோடி விட்டுலாம். மீதி 3.5 கோடியில 2 கோடி பேர் குடிப்பாங்களா? அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. 1 கோடி பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு 13,000 கோடினா 1 கோடி பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு? 13,000 ரூபாய்.
குடிக்கிற ஒருத்தரும் வருஷத்துக்கு 13,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மாசத்துக்கு எவ்வளவு 1000 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவுனா 33 ரூபாய். காலையில 60 ரூபாய் வாங்குறது ஒரு டீ சாப்பிட்டு சாயங்காலத்துக்கு போய் கோட்டர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கரெக்டா இருக்கும். இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒண்ணு, அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமா எடுக்கிறது ஒண்ணு. நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் யாரோட பணமும் கிடையாது. மக்களுக்கு வரி பணம் வந்து கரெக்டா செலவு பண்ண வேண்டியது. ஆனா என்ன பண்றாங்க, மக்களை வந்து ஒரு மாயையில, நீ 5 கோடி செலவு பண்றியா, நான் 10 கோடி செலவு பண்றேன், நீ 10 கோடியா நான் 2 கோடி செலவு பண்றேன், நீ இதை ஃப்ரீ கொடுக்குறியா அதை ஃப்ரீ கொடுக்குற. மக்கள் அப்படியே ஒரு மயக்கத்துல இப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க, குழப்புறாங்களே யாருக்கு என்ன ஏதுன்ட்டு. மக்களே இந்த ஒரு டென்னிஸ் பால் மாதிரி ஆயிடாதுங்க. இங்க இருந்து தட்டுவாங்க அந்த கட்சி தட்டுவாங்க இந்த கட்சி. டெய்லி பேப்பர்லயும் சரி டிவிலயும் சரி எல்லாத்துலயும் பாக்குறீங்க. இந்த நடுவுல போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் வெளியில இருந்து யோசிச்சு பாருங்க. ரொம்ப கரப்ட் போடணுமா, லெஸ் கரப்ட் போடணுமா, ரொம்ப ஊழல் செய்யறவங்களா, குறைஞ்ச ஊழல் செய்யறவங்களா, இவரை பிடிக்கல இவருக்கு போடுறன்னு நினைக்காம இவரை பிடிச்சிருக்குன்னு போட ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நீங்க இந்த இது செய்யறது வந்து எனக்கு மட்டும் இல்ல, நான் மட்டும் நல்லது செய்யணும்ட்டு இல்லைங்க, என்ன மாதிரி லட்ச பேர் நல்லது செய்யணும்ட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த லட்ச கணக்கான மக்கள் உங்களுக்கு சேவை செய்யணுமா, இந்த உண்மையான இளைஞர்கள் சேவை செய்ய வேணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி நாட்டுக்கே ஒரு வழி காட்டணுமா, ஒரு சாவி திறந்து விடணுமா, அது உங்க கையில தான் இருக்கு. சுயேட்சையா வந்து என்ன செய்ய முடியும்னு கேட்காதீங்க. அவங்க டிவி கொடுத்தாலும் சரி, மிக்சி கொடுத்தாலும் சரி, இல்ல ஃப்ரிட்ஜ் கொடுத்தாலும் சரி, சுயேட்சை எம்எல்ஏ அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்தாலும் கவலையே படாதீங்க. அந்த இலவசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுக்குறேன். கவர்மெண்ட் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் வாங்கி, அது ஒன்னும் தடைப்பட்டு போகாது. ஆனால் நான் எடுத்த இந்த வருஷத்துல இருந்து அதுக்கு அடுத்த 5வது வருஷத்துல வேளச்சேரி தொகுதி மட்டும் தமிழ்நாட்டுல தனியா இருக்கும். ஒரு மினி கவர்மெண்ட், ஒரு தனி அரசாங்கமே நடக்கும். ஒரு குழந்தை கூட வந்து எங்கேயும் வேலை செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தை கூட நான் பசியோட இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தை கூட ஸ்கூல் போகாம இருக்க மாட்டாங்க. ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் கூட வந்து நான் தற்கொலை செஞ்சிடோ வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன். 10 பேர் நான் வந்து தற்கொலை பண்றதுல இருந்து நிறுத்துறேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வேளச்சேரி தொகுதியில இருக்கிறாங்களே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களே அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் எடுத்துனுவாங்கன்னு அரசியல் கட்சி கிட்ட சொல்லுவாங்க. அது செய்யறது உங்க கையில தான் இருக்கு. எவ்வளவு பேருக்கு போட்டிருப்பீங்க. ஒரு வாட்டி இந்த ஸ்லேட் சின்னத்துக்கு போடுங்க. ஏன் ஸ்லேட் அப்படின்னா ஒரு படிப்புனாலதான் மக்கள் உயர முடியும். படிப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க நல்லா வரலாம். அதுக்கு உதாரணம் நான் தான். படிப்புனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதனால உங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களும், உலகத்துல எல்லாருமே பிறக்குறாங்க. நீங்களும் பிறக்குறீங்க, நானும் பிறக்கிறேன். 100 வருஷம் முன்னாடி யாருமே இருந்தது இல்லைங்க. 100 வருஷம் அப்புறம் எத்தனை பேருங்க இங்க இருக்க போறோமா சொல்லுங்க. எவ்வளவு பேர் இருக்க போறோம்? ஒருத்தரும் இருக்க போறது இல்லைங்க. இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்சது நல்லதை செய்வோம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்போம். ஒரு 10 ரூபாய் இருக்கா 1 ரூபாய் கொடுப்போம். 10 ரூபாய் இல்லையா நம்ம கிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கா அறிவை கொடுப்போம். நம்ம கிட்ட உழைப்பு இருக்கா உழைப்ப கொடுப்போம். நாடு நல்லா ஆகட்டுங்க. அது வேளச்சேரியில இருந்து ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட ஊக்கம் தான் எங்களுக்கு வந்து மிக முக்கியம். எத்தனை ஓட்டுகள் விழுதோ அத்தனை ஓட்டுமே தூய்மையான ஓட்டு. எங்களுக்கு போடுற அத்தனை ஓட்டுமே எந்த கட்சியா இருந்தாலும், நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த கட்சி வந்தாலும் அதுல 100க்கு 100 அவங்க வந்து தூய்மையான ஓட்டு என்கிட்ட சபதம் சொல்ல சொல்லுங்க. என்கிட்ட சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. 100க்கு 100 வந்து நான் லஞ்சமே கொடுக்காத வாங்கின ஓட்டுன்னு சொல்ல சொல்லுங்க. என்னால சொல்ல முடியும். நான் 10 ஓட்டு வாங்கினாலும் 10 ஓட்டு நான் 1 ரூபாய் கொடுக்காம வாங்கினேன்னு சொல்ல முடியும்.